ஹலோ, குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையிலேயே பொரியல் பண்ணியாச்சு. என்ன பொரியல்னு சொன்னால், கேரளாவில் இது கடப்பலை சக்கைன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் கறிச்சக்கைன்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பெல்லாம் போட்டு ஒரு பிஞ்சு ஜீரகம், நான் எந்த காய் பொரியல் பண்ணாலும் ஒரு பிஞ்சு ஜீரகம் போடுறது வழக்கம். போட்டு பாருங்கள், மணமாகவும் நல்லது, உடம்புக்கும் மணமாகவும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் பச்சை மிளகா போடாமல் வரமிளகா போட்டு வறுத்து பாருங்கள். வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து விட்டதுக்கப்புறம் காயை பொடியாக நறுக்கி போட்டு தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சதுக்கப்புறமா தேங்காய் துருவல் எடுத்து கொட்டிட்டு வெந்து காய் தண்ணி வற்றினதுக்கப்புறம் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோதாங்க, சிம்பிள் வேலை. கிராமங்களில் வீட்டில் எல்லா பொருளும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? வீட்டில் வச்சு இருக்கிற பொருளை வச்சு செய்யணும். அதைப்படி தான் நான் வீடியோ போட்டு வரேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய மக்கள் இலங்கையிலேருந்து பார்த்துட்ருக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸு. அண்டு இந்தியாவில் இருக்கிறவங்க பார்த்துருந்தாலும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி.